அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, பாசிப்பருப்பு வச்சு ஒரு அருமையான அல்வா தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இதை நான் அலசி அதுக்கப்புறம் தாங்க வறுக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி செவந்து வந்தவுடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்தீங்களோ அதே கப்பு தாங்க நமக்கு மெஷர்மெண்ட்டே. நீங்கள் வீட்டில் உள்ள எந்த கப்பு வேணால் எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதில் என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பீனட், கொஞ்சம் பிளாக் ரைஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்கள் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு சுகர் சிரப் நம்ம தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் பாசிப்பருப்பு அளந்த அதே கப்பில் சுகர், 1/2 கப் தண்ணி, கொஞ்சமாக சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க கலருக்காக. சேர்த்து ஜஸ்ட் அந்த சுகர் கரையிற வரை நம்ம கொதிக்க விட்டால் போதும். பாகுபதம் தேவையில்லை. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 1 கப் நெய், நான் ஆல்ரெடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் நெய் கரெக்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க. குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இந்த அல்வா ரொம்ப டைம் ஆகாது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பையும் அதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஸ்வீட் இன்னும் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காக. ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். இப்போ ஸ்பேச்சுலா வச்சு நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திக்காக ஆரம்பிக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ கரெக்டான ஸ்டேஜ் நமக்கு அல்வா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, 3 தால் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.